ராம்கோ பாலவித்யா கேந்திராவின் 14ஆம் ஆண்டு விழா இனிதே ஆரம்பமாகின்றது. இறை வணக்கம். யூகேஜி மாணவ மாணவிகள், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 14ஆம் ஆண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இத்தருணத்தில் தர்மரக்ஷகர் குருபக்தமணி ஐயா அவர்களை மனதால் தியானித்து இவ்வரவேற்புரையை துவங்குகிறேன். எங்களின் வளர்ச்சியில் ஆர்வம் காட்டி எங்களை நன்கு ஊக்கப்படுத்தி வரும் மரியாதைக்குரிய அம்மா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் நமது பெருமதிப்பிற்குரிய மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்களையும் எம் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்க வருகை புரிந்துள்ள மரியாதைக்குரிய அன்னாரின் துணைவியார் அவர்களையும் வருக வருக என மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கி வரும் மதிப்பிற்குரிய தாளாளர் ஐயா அவர்களையும் பெருமையுடன் வரவேற்கிறேன். மேலும் PSC ராமசாமி ராஜா கல்வி தர்ம ஸ்தாபனத்தின் தலைமை இயக்க அதிகாரி அவர்களையும் பொது மேலாளர் அவர்களையும் வரவேற்கிறேன். எமது சகோதர பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களையும் ஆசிரிய பெருமக்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். மேலும் எம் அழைப்பை ஏற்று இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களையும் பெற்றோர்களையும் மாணவ செல்வங்களையும் வரவேற்று என் வரவேற்புரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆண்டு அறிக்கை திருமதி சுபவள்ளி. ராம்கோ பாலவித்யா கேந்திரா ஆண்டு விழா அறிக்கை 2024-2025. எம் பள்ளி 2011ஆம் ஆண்டு முதல் ஸ்ரீ PSC ராமசாமி ராஜா கல்வி தர்ம ஸ்தாபனத்தாரால் நிறுவப்பட்டு இன்று 31 ஆசிரியர்களுடனும் 764 மாணவ மாணவியருடனும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மாணவர்களுக்கு கல்வி, ஒழுக்கம், விளையாட்டு, கலைத்திறன்கள் ஆகியவை கற்றுக் கொடுக்கப்பட்டு சிறந்த மாணவர்களை உருவாக்கி வருகிறது எம் பள்ளி. 2021-2022 கல்வியாண்டு முதல் தி டாட் லேர்னிங் சர்க்கிள் எனப்படும் ஒருங்கிணைக்கப்பட்ட பாடத்திட்டம் எம் பள்ளியில் செயல்பட்டு வருகிறது. இப்பாடத்திட்டம் ஸ்ரீ ஹரிணி மீடியா பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் திருமதி நளினா ராமலக்ஷ்மி அவர்களால் பல வெளிநாட்டு கல்வி கொள்கை ஆராய்ச்சியாளர்கள், குறிப்பாக ஃபின்லாந்து நாட்டின் ஆராய்ச்சியாளர்களோடும் நம் நாட்டு கல்வி ஆய்வாளர்களுடனும் கலந்து ஆலோசனை செய்து உருவாக்கப்பட்டது. இதை நன்முறையில் செயல்படுத்த எம் பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதுடன் வகுப்பறைகளும் அவர்கள் தம் குழுவினரால் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இப்பாடத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய தீமை மையப்படுத்தி 8 கற்றல் பகுதிகளை செயல்படுத்தி வருகிறோம். கணிதம், ஆங்கிலம் போன்ற கற்றல் திறன்களோடு சமூக உணர்வு, சுகாதார மற்றும் பாதுகாப்பு திறன், உடல் இயக்கம் மற்றும் ஒருங்கிணைப்பு கற்றல் திறன் ஆகிய திறன்களும் இப்பாடத்திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இப்பாடத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக ஒவ்வொரு வகுப்பிற்கும் ப்ளூடூத் ஸ்பீக்கர் மற்றும் விளையாட்டு உபகரணங்களும் வழங்கிய தி ராமராஜு சர்ஜிக்கல் காட்டன் மில்ஸ் லிமிடெட் நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களுக்கு புராண கதைகள், ஆன்மீக கதைகள், இணையதளத்திலிருந்து பாடல்கள் மற்றும் ரைம்ஸ் போன்றவை எம் பள்ளியில் நிர்வாகத்தினரால் வழங்கப்பட்ட ப்ரொஜெக்டர் மூலம் காண்பிக்கப்பட்டு வருகிறது. எம் பள்ளியின் செயல்திறனை அறிய பல பள்ளிகளிலிருந்து பார்வையிட்டு பாராட்டுதலை தெரிவித்துள்ளனர் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம். மாணவர்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, சுதந்திர தின விழா போன்ற விழாக்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தும் அதில் அவர்களை பங்கேற்க வைத்தும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றோம். மேலும் கார்போலைட் 101 பாடத்திட்டத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண்மை பற்றிய விழிப்புணர்வு UKG மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எம் பள்ளியில் 7 மலைவாழ் பழங்குடி மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பேரண்ட் சர்க்கிள் நடத்திய கேட்ஜெட் ஃப்ரீ அவர் என்னும் தலைப்பில் மாநில அளவில் KG மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட வண்ணம் தீட்டுதல் போட்டியில் எம் பள்ளியில் B காருணி LKGG, G கார்த்திகா ஸ்ரீ LKGG ஆகிய 2 மாணவிகள் பரிசு பெற்றுள்ளனர்.
கடந்த டிசம்பர் மாதம் அகத்தியர் தமிழ்ச் சங்கத்தினரால் நடத்தப்பெற்ற திருப்பாவை ஒப்புவித்தல் போட்டியில் எல்கேஜி யூகேஜி பிரிவில் முதல் 3 பரிசுகளையும் எம் பள்ளி மாணவர்கள் முறையே ஆர் ஆதித்யா எல்கேஜிஜி, டி அத்விகா ஸ்ரீ யூகேஜிஇ, எம் கலந்திகா எல்கேஜிஎஃப் பெற்றுள்ளனர். கடந்த 12/1/2025 அன்று நடைபெற்ற பாலவாணி 25ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் எம் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று சிறப்பித்துள்ளனர். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் ஸ்தாபகர் மற்றும் குரு பக்தமணி ஐயா அவர்களின் நல்லாசியாலும், மதிப்பிற்குரிய மேடம் கரஸ்பாண்டன் அவர்களின் வழிகாட்டுதலினாலும், மதிப்புமிகு மேனேஜிங் ட்ரஸ்டி மற்றும் அவரது துணைவியார் அவர்களின் அறிவுரையாலும், மதிப்புமிகு ட்ரஸ்டி மற்றும் எங்கள் தாளாளர் அவர்களின் வழிகாட்டுதலினாலும், புதிய பாடத்திட்டத்தினை செயல்படுத்த உதவிய திருமதி நளினா ராமலட்சுமி அவர்களின் நன்முயற்சியாலும் எம் பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருவதற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வரும் கல்வியாண்டில் இன்னும் பல நிகழ்வுகள் நிகழ்த்தி திறமையான மாணவர்களை உருவாக்குவோம் என்று உறுதி கூறி, அதற்கு எல்லாம் வல்ல இறைவனின் அருள் வேண்டி பிரார்த்தித்து எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம ஸ்கூல் ஆங்கிலத்தில் சொல்லித்தர போகிறாங்க, எல்லாம் சொல்லித்தர்றாங்க. அதனால் நான் ஆங்கிலத்திலேயே ஸ்பீச் தர்றேன். ஸோ it gives me immense pleasure in participating in the 14th annual day function of Ramco Balavidya Kendra. Dear Secretary of the school, Mr. N.K. Shrikant Raja, Srimati Nirmala Raju, Headmistress Sudha Shankar, teachers of the school, heads and sister institutes, heads of sister institutes, trustees, parents, and my dear young children, good evening to all. Ramco Balavidya Kendra was started by my father and mother in the year 2011 with only 3 sections in LKG and UKG with 150 children. This is a feeder school to our 2 elementary government-aided schools, TAK M. Ramammal School and PACR Sethurammal School. At present, we have student strength of 764 with 31 teachers. The institute has grown phenomenally during the last 14 years. The institute is managed by PAC Ramaswamy Raja Education Charity Trust. Our intention of starting the school is to provide quality pre-primary education to young children of Rajapalayam, and which has been accomplished over the years. These young children are provided with all amenities such as quality workbooks, sports materials, adequate facilities, play materials for hands-on practice, education aids, computer, projectors, and so on. From the academic year 21-22, the DOT Learning Circle curriculum has been followed. In this scheme, every week, a new theme with 8 learning units is introduced to the students. The topics such as numerals, English language, social awareness, health, and safety is being taught. The scheme of learning has been introduced by Srimati Nalina Ramalakshmi. Educators from DOT Learning Circle regularly visit the school and give training to the teachers. In order to implement the learning system, I am happy to know that Sri Ramaraju Surgical Cotton Mills have contributed the speakers and play materials and other academic materials. I am pleased to know that the young students have also participated in the gadget-free hour, and students have won prizes in the coloring contest conducted at the state level events. At the young age itself, the students are now educated on waste management, and I am proud to state that we are the model school in implementing the waste management system with the help of the school HM teachers and the garbology coordinator, Srimati Shamala Raja. Their dynamism and commitment and passion towards the young kids are laudable. I wish their sincere efforts continue and these children are molded in a good way. The students are taught to recite bhajans, shlokas, and enjoy craft activities, and are also taught discipline, cleanliness,
and so on. I'm happy to know that the English language being taught to the is taught to the students with phonic sounds, that which helps them developing a good pronunciation and reading skills early on. Because of the sincere efforts of our teachers, the children are getting the best education possible. I once again appreciate the good efforts taken by the headmistress and the teachers, and I hope that the children, the parents, are fully satisfied with their performance and our school. My best wishes to all. Thank you. நன்றியுரை. இன்று நடைபெற்ற எமது ராம்கோ பாலவித்யா கேந்திரா பள்ளியின் 14ஆம் ஆண்டு விழாவினை தலைமையேற்று சிறப்பித்து தந்த மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய அவரது துணைவியார் அவர்களுக்கும் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு வழிகாட்டியாய் எங்களை வழிநடத்தி செல்லும் மேடம் கரஸ்பாண்டன்ட் அவர்களுக்கும் அன்புடன் எங்கள் நன்றியினை சமர்ப்பிக்கிறோம். மேலும் விழா சிறப்பாக நடைபெற பல ஆலோசனைகள் வழங்கிய எமது பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் ட்ரஸ்டி அவர்களுக்கும் ராம்கோ நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வித்துறை மட்டுமின்றி கலை நிகழ்ச்சிகளிலும் தேவைகளை நிறைவு செய்து தரும் PACR கல்வி தர்ம ஸ்தாபனத்தின் தலைமை இயக்க அதிகாரி திரு கிரிதரன் அவர்களுக்கும் பொது மேலாளர் அவர்களுக்கும் சாஸ்திர பிரதிஷ்டா இணை துணை தலைவர் மற்றும் அலுவலர்களுக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சகோதர பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் நன்றியினை தெரிவிக்கிறோம். மேலும் குழந்தைகள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியினை தெரிவிப்பதோடு இறைவன் ஒருவனே, அவன் எல்லாம் வல்ல தலைவனே என்று இறை நன்றியுடன் என் நன்றியுரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பட்சிகளின் குக்கு பூச்சிகளின் ரிங் 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 சங்கீதம் சொல்லி தருமே தங்க பெண்ணே, காலோடு சலங்கை பூட்டி கரையெல்லாம் வீணை மீட்டி நதி பாடும் பாடல் கேளாய் பட்டு பெண்ணே, பூமி ஒரு வீணை இதை காற்றின் கைகள் மீட்டது, கேட்கும் மொழி எல்லாம் அடசாரி காம பதனி சரி. தூங்கும் நேரத்தில் மௌனத்தின் ஜாமத்தில் கடிகார சத்தம் சங்கீதம், கண்காண தூரத்தில் சுதி சேரும் தாளத்தில் ரயில் போகும் ஓசை சங்கீதம், பசி கொண்ட நேரம் தாளிக்கும் ஓசை சந்தோஷ சங்கீதம், முத்தாடும் நீரின் மேலே தட்டி தட்டி தாவிச் செல்லும் தவளை கல்லோசை சங்கீதம்,
source of life. 8 planets in solar system go around me. Just say from Akash driving on a race track. Let's see the planets one by one. I am Mercury. I am the first planet and the smallest one. I am the closest to the sun. I am the brightest. I am Venus. I am the hottest planet. I have a longest day. Amazing, beautiful, and life-supporting planet. Do you know who is that? I am your third closest to the sun. I am Mars and very gold. I am the highest mountain among all the planets. So I am red in color. I am Jupiter, the biggest planet ever. The giant ball of gas with the straw that goes on forever. I am Saturn, because Saturn. Do you know why? I am full with gadgets. I am nice. That are me like a bird. I am Uranus and far away from the sun. I am the coldest planet. People call me as giant. I am Neptune. I am the most distant planet. I can fit 4 years in me. I am dark, cold, and windy. Thank you. Thank you, children. Nityanandagari, Bharabhayagari, Saundaryaratnagari, Nirtudakila, Purabhabanigari, Prayakshamageshwari, Praleyachala, Vamsabhavanagari, Kashipuradishwari, Bhiksham Dehi Kripavalambanagari, Madannapurneshwari, Yoganandagari, Ribhukshayagari, Dharmarthanishtagari, Chandrakanalabhashamanalagari, Trailokya Rakshagari, Sarvaisvarya Samastavanchidagari, Kashipuradishwari, Bhiksham Dehi Kripavalambanagari, Madannapurneshwari, Annapurne, Sadapurne, Shankara Pranavallabe, Jnana Vairagya, Siddhyartham, Bhiksham Devi Sa Parvati, Mata Cha Parvati Devi, Pita Devo Maheshwaraha, Bandava Shiva Bhakta Cha, Swadesho Bhuvanatrayam. Thank you, children. செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு என்று நட்பின் பெருமையை பேசுகிறது திருக்குறள். அத்தகைய நட்பை பற்றிய பாடலுக்கு நடனம் ஆட வருகிறார்கள் எல்கேஜி மாணவ மாணவியர். This is the way we say hello, say hello, say hello. This is the way we say hello. Let's be friends.
This is the way we share our toys, share our toys, share our toys. This is the way we share our toys. Let's be friends. This is the way we take turns, take turns, take turns. This is the way we take turns. Let's be friends. This is the way we play a game, play a game, play a game. This is the way we play a game. Let's be friends. This is the way we sing a song, sing a song, sing a song. This is the way we sing a song. Let's be friends. This is the way we say goodbye, say goodbye, say goodbye. This is the way we say goodbye. Let's be friends. தேங்க்யூ சில்ட்ரன். செயல்பாடு ஒரு மாணவனுக்கு படிப்பறிவை மட்டும் அளிக்கவில்லை, அவனது ஒட்டுமொத்த வளர்ச்சியிலிருந்து சமூக வளர்ச்சி வரை அடிகோலுகிறது என்பதனை எங்களது பாடத்திட்டத்தின் மூலம் விளக்க வருகிறார்கள் யூகேஜி மாணவ மாணவியர். ஹாய் வினோத் அம்மா, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன். ஹாய் வினோத், how are you? வினோத், I am fine சொல்லியா? I am fine. அருண், நீ எப்படி இருக்க? I am fine aunty, thank you. வினோத், அருணுக்கு அந்த சிப்ஸ் எடுத்து குடியா? No aunty, அது once in a while food. அப்படினா அந்த pancake எடுத்து குடியா? அதுவும் வேண்டாம் ஆண்டி, அது subtle food. என்ன அருண் சொல்ற? ஒண்ணும் புரியல. ஆண்டி, இந்த மாதிரி எண்ணெயில பொரிச்சது, கேக் இதெல்லாம் சாப்பிடும்போது நிறைய யோசிக்கணும். இதெல்லாம் சாப்பிட்டா எந்த எனர்ஜியும் கிடைக்காது. எனி டைம் ஃபுட் சாப்பிட்டாதான் நிறைய எனர்ஜி கிடைக்கும். எனி டைம் ஃபுட்னா என்னடா? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்க், சப்பாத்தி இதெல்லாம் எனி டைம் ஃபுட் தான். ஜங்க் ஃபுட்லே கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன வித்தியாசமா இருக்கு? அவங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படியா? ஆமா. வினோத், என்னாச்சு? கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அழுதியா? அதுவா, அவங்க அப்பா சாயந்தரம் வந்து கடைக்கு கூட்டு போறேன்னு சொன்னார். ஆனா அவரால வர முடியல. அதான் இப்படி இருக்கான். வினோத், நீ டிசப்பாயிண்டடா இருக்க. நான் உன்னை சரி பண்ணிடுமா? நீ எப்படி சரி பண்ணுவ? நான் செய்யறத நல்லா பாரு, அப்புறமா நீ செய். ஓகேடா? Calming technique, 3 times breathe. இப்ப நீ செய் பாப்போம். இப்ப எப்படிடா இருக்கு? நல்லா இருக்குடா. அருண், உன்னை பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. பழங்கிறியா? பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, பழம் பழம். அம்மா, எனக்கு ஆப்பிள் வேணுமா? போய் வாங்கிக்கோ அருண். Thank you uncle. என்னடா அவருக்கு போய் தேங்க் யூ சொல்ற? ஏன்னா அவங்க நம்ம கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்றவங்க. அவங்க இல்லைன்னா நமக்கு தேவையான எந்த பொருளும் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால தான் அவங்களுக்கு நான் தேங்க் யூ சொல்றேன். சரிடா, இனிமேல் நானும் தேங்க் யூ சொல்றேன். அம்மா, இங்க பாருங்க, ஏதோ பேங்கில் இருக்கு. இத பத்தி எங்க மிஸ் நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. சொல்லட்டா? எங்க சொல்லு பாப்போம். இதோட ஷேப் சர்க்கிள், இது க்ளோஸ் ஷேப், நோ கேப், நோ கார்னர். யாரையே விஷயம் சொல்றியாரு? வெரி குட். அம்மா, இது என்னமா பண்ண? டஸ்ட்பின்ல போட்டு வா அருண், வீட்டுக்கு போலாம்.
பிரிச்சு போடுதாமா. ஆமா வினோத், அவங்க ஸ்கூல்ல கார்பாலஜி கிளாஸ்ல குப்பைய எப்படி பிரிச்சு போடணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அருண், வீட்டுக்கு போலாமா? உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். அருண் நல்லா எழுதுறானா? வினோத் பென்சிலை பிடிக்கவே கஷ்டப்படுறான். 5 வயசு வரை குழந்தைங்களோட கையெலும்புல வளர்ச்சி இருக்காது. அதனால இந்த வயசுல அவங்க எழுதலன்னு கவலைப்பட வேண்டாம். இப்படித்தான் பெத்தவங்க நாம பிள்ளைங்க எழுதலையே, மார்க் வாங்கலையேன்னு கவலைப்படுறோம். அதுவும் போக அவங்க என்ன படிச்சாங்கன்னு கவனிக்கவும் மறந்துட்டோம். உண்மைதாங்க. எழுதுறதும் மார்க் வாங்குறது மட்டும் படிப்பு கிடையாது. கல்விங்கிறது ஒரு குழந்தையோட திறன்களை வளர்த்து அதை அவங்க சமுதாயத்துல எப்படி பயன்படுத்துறாங்க என்பதுல தான் இருக்கு. ஆஹா, அருமையா சொன்னீங்களே. ஆமா, உங்களுக்கு இந்த தெளிவு எப்படி வந்துச்சு? The dot. அடுத்ததாக 3 Little Pigs என்ற ஆங்கில நாடகத்தின் மூலம் செம்மையான உழைப்பின் உன்னதத்தை கூற வருகிறார்கள் யூகேஜி மாணவ மாணவியர். Once there lived 3 little pigs with their mother pig. The next will be acted here. Hey kids, you grew up well, so it's your time to go out into the world to make your own fortune and build your own houses. Wow! Is it possible, Mom? We are scared to go out. No, kids. It's time you to work hard and always do your best. They went to build their own houses. I am tired. I don't like to work hard. Let me think of easy way to build the house. Idea. I have built a house out of star as it is quick and easy. Hiya! I have finished. I am the first one to finish this work. I don't want to put in too much effort. Idea! I can build a house using sticks, which is usually available here. Hiya! I built my house. I have completed. How nice it is! Both of my brother's house look beautiful, but they are not strong. I had to build a house which will be strong, long-lasting, and very safe. So I am going to build a house with bricks and tall bricks chimney. Now I have built my strong house. It took me long time to build this house, but I feel it will be safer than my brothers. One day, a big bad hungry wolf came to eat the pigs. Let's see what happens. Tuck, 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 tuck. Hey, let me in. Hey, let me in. Otherwise, I will huff and puff and blow your house. Please leave me. I beg you. Please leave me. The wolf got angry and blew the house. The house scattered and the pig ran and ran as fast as he could go to the second little pig's house. The wolf followed the pig. Hey, I am very hungry. I know that you both are hiding inside. Hey, let me in. Otherwise, I will blow your house. Please leave us. Please leave us. Again, the wolf got angry and blew the house with full energy. The house scattered and the 2 pigs ran as fast as they could go to the third little pig's house.
The wolf followed the pigs. Hey, my tummy is crawling. The two little pigs escaped. How lucky I am! I can eat the three little pigs happily. Hey, you pigs, let me in. Otherwise, I will blow your house. No, don't eaters. Please go away from here. See, I am going to blow this house also. You couldn't escape from me. What is this? The house is very strong. Let's think of another idea. Let's climb onto the roof and start to come down the chimney. Oh, by entering a house through this chimney, wait and see. I will teach you a lesson. The pig lit a roaring fire in the fireplace and placed a large pot of boiling water over it. As the wolf came down, it fell into the boiling hot water, and that was the end of the bird wolf. Oh no, oh no, oh no. Mama, please come to our house. Hey kids, be proud. A hard work and a patient have paid for itself. Hereafter, we will also work hard, Mom. From that day, they worked hard and lived happily ever after. Moral: hard work and patience will always be rewarded. Thank you. தேங்க்யூ சில்ட்ரன். கோகுலவாசிகள் கொடுத்து வைத்தவர்கள், மாயக்கண்ணனின் லீலைகளை தரிசித்தவர்களாயிற்றே. அம்மாயக்கண்ணனை போற்றும் பாக்கியம் இன்று நமக்கு அமைந்திருக்கிறது. அழகிய ஆடல் பாடலுடன் உங்கள் முன்னால் யூகேஜி மாணவ மாணவிகள்